Hello guys, welcome back to Kinemaster Master Class. So Master Class அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது A to Z வந்து தெரிஞ்சுக்கிறது தான் மாஸ்டர் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கைன்மாஸ்டரில் வந்து எப்படி வந்து பேசிக்கான டூல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறது, அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, எப்படி வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது, நீங்கள் யூடியூபராக இருந்தாலும் சரி இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறது, கைன்மாஸ்டர் ஆப்பில் வந்து ஒரு எடிட் பண்ணுறது அப்படின்னு ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். அதில் இருக்கிற எல்லா விஷயமே சொல்லி தர போறேன். ஸோ இந்த எபிசோட் நம்பர் 1ல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அதோட இன்டர்ஃபேஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் வந்து கைன்மாஸ்டர் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கைன்மாஸ்டர்னு வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்றது வந்து எப்படியும் பிளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு பிளே ஸ்டோர்ல வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கைன்மாஸ்டர் அப்படின்னு எழுதி காட்டும். அதுக்கு பதில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லைன்னா டெலகிராமில் போயிட்டு ஃபோட்டோகிராஃபி தமிழா அப்படின்னு அடிச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட பேர் வந்துடும். ஸோ அதில் போய் கைன்மாஸ்டர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எபிசோட் நம்பர் 1ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற பேசிக்கான இன்டர்ஃபேஸ் எல்லாம் என்ன, எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டெலகிராம் குரூப்லேருந்து நீங்கள் கைன்மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தாலே தெரியும் என்னோட வீடியோஸ் எல்லாம் இந்த கைன்மாஸ்டர் தான் எடிட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய செட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரியேட் நியூ அப்படின்னு இருக்குது. அப்புறம் நம்ம சேவ் பண்ண ப்ராஜெக்ட்லாம் இந்த இடத்துல இருக்குது. நான் என்னோட ரீல்ஸாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வீடியோஸாக இருந்தாலும் எல்லாமே இதில் தான் எடிட் பண்ணுவேன். ஃபஸ்ட் நான் வந்து இந்த லாக் பண்ணி வச்சுக்கிறேன். லாக்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா மை இன்ஃபர்மேஷன் அபவுட் கைன்மாஸ்டர் டிவைஸ் கேப்பபிலிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரீசெட் கைன்மாஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த ரீசெட்டை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து திரும்பியும் ஸ்டார்ட்டில் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மீடியா ப்ரௌசர் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு கேட்குது, ஆடியோ ப்ரௌசர் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு கேட்குது. அது ரெண்டையுமே நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ப்ராஜெக்ட் லிஸ்ட் பை எப்படி அந்த நீங்கள் இப்போ நான் முதல்ல காட்டின பார்த்தீங்களா என்னோடய வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சுல, அது வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டர் ஆடியோ லொக்கேஷன் அப்படின்னு கேட்குது. அப்புறம் ரெக்கார்டர் வீடியோ லொக்கேஷன் அதெல்லாம் வந்து கீழே இருக்கும். ஃபோட்டோஸ் லொக்கேஷன், ஃப்ரேம் கேப்சர் லொக்கேஷன் அதெல்லாம் வந்து எப்படின்னா நான் வீடியோக்குள்ளே உள்ள கொஞ்சம் டீட்டெயிலாக போனதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டிங்ஸ் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான டூல்ஸ் எல்லாம் கிடைக்கும். மீடியா ப்ரௌசர் அது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஷோ ஆடியோ ஆம்ப்ளிடியூட் மீட்டர் வென் ரெக்கார்டிங் வீடியோ அது வந்து நம்ம கேமரா ஆப்ஷன் இருக்குல்ல அதில் தான் வந்து தேவைப்படும். எனபிள் சேவிங் அப் டு 60 FPS அப்படின்னு இருக்குல்ல அது வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் வந்து ஆன் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் கீழே வந்து அல்டிமேட் லேயர் வீடியோ லேயர் மோடுன்னு இருக்குது பாருங்கள், அதையும் ஆன் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இதை கண்டினியூ அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த கைன்மாஸ்டரில் வந்து உங்களுக்கு வர ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் ஆகாது, வெளியே வந்துடும், அப்படி நிறையா பிரச்சனை இருக்கும். அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு மை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து கொடுத்துக்கோங்க. அது இல்லை டிவைஸ் கேப்பபிலிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு அதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோனில் வந்து 4K வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, இல்லை 1080p 1080 பிக்சல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த மேலே இருக்கிற புள்ளியை கிளிக் பண்ணி ரன் அனலைஸ் நவ் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் அனலைஸ் நவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வரும். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து 720p தான் எடிட் பண்ண முடியுதுன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு 1080 பிக்சல் வீடியோ வரைக்கும் எடிட் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு எப்படின்னா கீழே எக்ஸாம்பிள் அமௌண்ட் ஆஃப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் வந்து 1440 பிக்சல் வச்சிங்கன்னா உங்களால் வந்து 3 லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த லேயர்ஸ் அப்படின்னு தான் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். அதே மாதிரி கீழே அது ஒன்று போட்டிருக்கு பாருங்கள், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி வந்து நான் வீடியோ சொல்லும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதுவுமே கிடையாது, இவ்வளோ தான் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ கிரியேட் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 16:9 9:16 இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கு, இன்ஸ்டாகிராம் சைஸு, யூடியூப் சைஸு, அப்புறம் அந்த மாதிரி சைஸ் எல்லாம் போட்டிருக்கு. டிஸ்பிளே மோட் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து ஃபிட்டு ஃபில்லு ரேண்டம் அப்படின்னு இருக்குது. ஃபோட்டோ டியூரேஷன் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்க முடியும் உங்களுக்கு கொஞ்சமாக அது புரியுறதுக்கு. ஸோ இதில் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணது அப்படின்னா சொல்லி அந்த செட்டப்பில் சொல்கிறேன். 16:9 அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்கள் ஃபோனில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஃபைலுமே வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்மளோட
எடிட்டிங் வீடியோ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ ஓகேவா. இந்த வீடியோவில் பேசிக் இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆரோ, இது வந்து வெளியே வரத்துக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எப்படி பேக் வரது அப்படின்னா இந்த ரெண்டாவதாக இருக்க டூலு, இல்லை பேக் வந்தது தப்பு அப்படின்னா ஃபார்வேர்டில் போகிறதுக்கு அந்த டூலு ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இந்த மூணாவதாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலாவதாக இருக்கிறது கேப்சர் அண்ட் சேவ். இப்போ வீடியோ ஓடிட்டு இருக்கும்போதே நம்மளாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம் தெரியுமா, அதே மாதிரி கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் அ கிளிப், இந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணணுமா அப்படின்றது. மூணாவதாக இருக்கிறது வந்துன்னா கேப்சர் அண்ட் ஆட் அஸ் லேயர், இந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி இந்த கீழே இடத்துல லேயர் மாதிரி ஆட் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி செட்டிங்ஸு, இது வந்து வேறு செட்டிங்ஸு, அது வந்து வேறு செட்டிங்ஸு. ஸோ இந்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ மாஸ்டர் வால்யூம் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸு, ப்ராஜெக்ட் மாஸ்டர் வால்யூம், அப்புறம் ஆடியோ ஃபேடு, இதெல்லாம் வந்து ஆடியோ எடிட்டிங்கில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து வீடியோன்னு வரும்போதும் இதுவும் வீடியோ எடிட்டிங்கில் வந்து பார்க்கலாம். எடிட்டிங்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க செட்டிங்ஸு. அதுக்கப்புறம் வந்து இது மேலே தூக்குறது, இது எதுக்கு மேலே தூக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குழம்பிடும் டக்குன்னு. அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த மேலே தூக்குறது. மேலே தூக்கும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து தெரியுது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணி விட்டுட்டு அதில் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னா வீடியோட எண்டிங்க்கு போகிறது ஓகேவா. அது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பாதியில் இருக்கீங்கன்னா வீடியோட எண்டிங்க்கு வந்து டக்குன்னு போயிடலாம். ஸோ இதை கீழே அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து வந்துருச்சு. சரி, இந்த பக்கம் இருக்கிற இன்டர்ஃபேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு இருக்குல்ல, இந்த மீடியா அப்படின்றது ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறது பார்த்தீங்களா. இந்த மாதிரி மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது. அதுக்கப்புறம் லேயர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இந்த லேயர் வந்து எதுக்குன்னா இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற இதுக்கும் கீழே ஒரு லேயர் போட்டு நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ லேயர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இதில் நான் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல இருக்குது, வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு, சைடில் வந்து இந்த ஃபோட்டோ இருக்குது. இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த லேயர் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர், எஃபெக்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்லாம் வரும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து தனித்தனியான வீடியோஸில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ரெக்கார்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ அப்படின்னு இருக்குது. ஆடியோ அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து அவங்களே வந்து நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஃபோனில் இருக்கிற சவுண்டை வந்து நம்ம இந்த வீடியோவோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரு. உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஸ்டிக்கர்ஸு அப்புறம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து டேட்டா கனெக்ட் பண்ணல, எஃபெக்ட்ஸ் ஸ்டிக்கர்ஸை பற்றி வீடியோ போடும்போது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து தனியாக தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் இந்தந்த டூலு, இதெல்லாம் இந்தந்த டூலுன்னு. நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோவில் வந்து அந்த ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்பில் வந்து இந்த இடத்துல கைன்மாஸ்டர் அப்படின்னு எழுதி காட்டும். தயவு செஞ்சு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கிற இந்த கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், இதில் வந்து ஒரு சைடு ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்குது, இந்த பக்கம் ஃப்ரேம் ரேட் அப்படின்னு இருக்குது. ரெசல்யூஷன் ஹெச்டியா 1080p அது உங்கள் இஷ்டம் போல், ஃப்ரேம் ரேட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்கள் இஷ்டம் போல். கீழே வந்து பிட் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ வந்து நம்ம கைன்மாஸ்டரில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எப்படிலாம் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்போ ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு இந்த இடத்துல நம்ம பேர் வைக்கணும், இல்லைனா ஏதாவது டெக்ஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பீரோல் ஷாட் ஓடணும், எப்படி வந்து இதெல்லாம் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். உடனே உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ப்ரீமியம் வெர்ஷனை நம்ம சேனலுக்கு வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அடைச்சி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கைன்மாஸ்டரோட பழைய வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.